யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவேந்தல். யாழில் துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய அர்ச்சுனா எம்பி. கவிஞர் தேவச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக கவனஈர்ப்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை திசை திருப்ப நடந்த சதியம்பலம், சாட்சிகளுக்கு கொலை மிரட்டல். நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரம்சிங்கே வெளியிட்ட முக்கிய அறிக்கை. திரைசேரி மோசடி இணைய தாக்குதல் அல்ல, விசாரணையை தீவிரப்படுத்த ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்தல். அனுரவின் கோட்டைக்குள் மஹிந்தவின் ஆட்டம், நிதியமைச்சின் பகீர் தகவல். கட்டுநாயக்கவில் 22 பிக்குகள் அதிரடி கைது, மீட்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்கள். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவேந்தல். யாழ்ப்பாணத்தின் மத்தியில் அமைந்துள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற்குழுவின் தலைவர் ஆய ஜெபனேசன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. முதலில் சதுக்கத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் அவரின் சமாதியிலும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் செயலாளர் MA சுமந்திரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலிகளை செலுத்தினர். Of the celebrated Sangam poet Kaniyan Pungundran, Yadum Ore, Yavarum Kenir. We are one people. I only thank the Emeritus Bishop, Dr. S. Tribhunesan, the trustees of the Thanthai Jevanagam Memorial Trust. Person like Professor G.L. Peiris, who's our orator this morning, to speak, and he will speak on the subject Federalism and the paths to constitutional reform. சமஷ்டியும் அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கான வழிமுறைகளும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு பேராசிரியர் G.L. Peiris போன்ற ஒருவரை தந்தை செல்வா அறக்கட்டளை அழைத்திருப்பது முக்கியமான ஒரு தருணம். Professor Peiris, as we all know, together with Dr. Neelan Tiruchelvam, formulated a very important document during President Chandrika Bandaranayaga Kumaratunga's time. ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக அவர்களுடைய காலத்திலே கலாநிதி நீலன் திருச்செல்வத்தோடு இணைந்து ஒரு முக்கியமான ஆவணத்தை தயாரித்தவர் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். Thereafter, in negotiations with the liberation tigers of Tamil Eelam, in the Oslo Declaration, he led the Sri Lankan delegation, and there was an agreement that based on the concept of internal self-determination, the parties will explore a settlement based on federal model. ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நோக்கி, அதாவது உலக சுயநிலையின் அடிப்படையிலே சார்பினர் ஆராய்வார்கள் என்பது ஒஸ்லோவிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இணக்கப்பாடு. அதிலேயும்
பேராசிரியர் GL பீரிஸ் அவர்கள் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதுக்குழு தலைவராக இருந்தவர். So in today's context, there is no better person to speak on this subject, and we warmly welcome you, sir. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய சம்பவம் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த காணியானது தனது காணி என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறி வருகின்ற நிலையில் வேறொரு தரப்பினரும் அதில் தங்களது காணி இருப்பதாக உரிமை கோரி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று குறித்த காணியை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஈடுபடும் போது அங்கு வந்த பெண்கள் இருவர் அதில் ஒரு பகுதி தமது காணி என்று கூறி முரண்பாட்டில் ஈடுபட்டனர். அதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென தனது கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்களை மிரட்டியுள்ளார். பெண்கள் மீதான இந்த சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸுக்கும் அடிச்சு சொல்லி போறதா நீங்க நீ வீடியோ எங்க போட பிரச்சனை இல்ல. நீ வெளியே போ. எங்களுக்கு வீடியோ போட தெரியாது. நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்போம். நீ காணியை விட்டு வெளியே போ மரியாதை. கடந்த ஒரு மாத காலமாக சுங்க திணைக்களம் தடுத்து வைத்துள்ள கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் இலக்கிய படைப்பாளிகள், பொது அமைப்பு சார்ந்தோர், அரசியல் கட்சி சார்ந்தோர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட அதிர்ச்சியூட்டும் சதித்திட்டங்கள் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் அம்பலமாகியுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையின்படி பின்வரும் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 முறை சந்தித்துள்ளார். இந்த தாக்குதல் IS அமைப்பால் மட்டுமே நடத்தப்பட்டது என்ற பிம்பத்தை உருவாக்கிய இவர்கள் இருவரும் இணைந்து புத்தகங்களை வெளியிட்டுள்ளனர். வவுனதீவில் 2 போலீசார் கொல்லப்பட்ட சம்பவத்தை சக்ரான் குழுவினரே செய்த போதிலும் அதனை விடுதலை புலிகள் மீது திசை திருப்ப திட்டமிட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. தேசிய தௌஹீத் ஜமாஅத் அமைப்புக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஆயுதங்களை வழங்கினர் என்று சாட்சியம் ஒன்று கிடைத்துள்ளது. இந்த சதி திட்டங்கள் குறித்து தகவல் வழங்கும் சாட்சிகளை ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீஸ் உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்றனர் என்று CID தெரிவித்துள்ளது. சாட்சிகளுக்கு பணம் மற்றும் வெளிநாட்டு பயண ஆசை காட்டப்படுகின்றது. அதற்கு இணங்காதவர்களை மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து கண்காணித்தல் மற்றும் போதைப்பொருள் வழக்குகளில் சிக்க வைப்பதாக மிரட்டுதல் போன்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த ராணுவ அதிகாரி பற்றிய தகவல் வழங்கிய சாட்சியொருவர் போலி பேஸ்புக் கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலை மிகவும் பாரதூரமானது என்று வர்ணித்து கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாறு சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவுகளுக்காக காத்திருக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு உள்ள அதிகாரம் உண்டு என்றும் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது நோயின் போது தன்னை கவனித்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, தனது நோய் வெளிப்பட்டதிலிருந்து அவரது நலம் விசாரித்தும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தியும் பெறப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. நல்ல ஆரோக்கியத்தின் பேரில் நாடு முழுவதும் மத அனுசரிப்புகளை நடத்த நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நான் குறிப்பாக பாராட்டுகின்றேன். இலங்கை குடிமக்களாகிய நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நான் விரைவில்
விரைவாக குணமடைய பெரும் தைரியத்தை அளித்துள்ளனர். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தங்களால் இயன்றவரை எனக்காக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். என் மீது நீங்கள் காட்டிய அக்கறைக்கும் கவனத்திற்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தால் ஏற்பட்ட விளைவு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரசடி சில்வா விமர்சித்துள்ளார். பாரிய அளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மில்லியன் கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை? பண பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை பாதுகாப்பு நடைமுறைகள் ஏனைய இடங்களில் பொதுவாக பின்பற்றப்படுபவை. பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டி கழிக்க முடியாது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அரசு நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும். எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அரசு நிதி பற்றிய குழு இந்த சம்பவம் குறித்த விரிவான விசாரணைகளை முன்னெடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்றார். இணையவழி திருடர்களால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் களவாடப்பட்டுள்ள சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசாங்கம் மிகவும் பலவீனமான முறையில் இந்த பண பரிமாற்றத்தை இணையவழி ஊடாக செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொழில்நுட்ப ரீதியாக இந்த விடயம் பெரும் சர்ச்சையாக மாறி இருந்தாலும் இதில் பல அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் அரசிடமுள்ள தொழில்நுட்ப அறிவு போதாமை காரணம். அத்தோடு திரைசேரி கொடுப்பனவு விவகாரத்தில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்சேவின் பல விசுவாசிகள் தொடர்ந்து முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்றமையும் இதற்கு காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 1.1 பில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய நேற்றிரவு காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பல்வேறு இனிப்பு பண்டங்கள் பொதி செய்யப்பட்டிருந்த இரட்டை அடிப்பகுதிகளை கொண்ட பயண போதைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஷ் போதைப் பொருள் மற்றும் ஹாஷிஷ் என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி ஒவ்வொரு பிக்குகளும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை தமது பயண போதிகளில் கொண்டு சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த குழுவினர் ஏப்ரல் 22ஆம் தேதி முகவர் ஒருவரால் வழங்கப்பட்ட விமான பயணச்சீட்டுகள் மூலம் பாங்காக் சென்றிருந்ததை புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சிவில் உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் அவர்களது கைபேசிகளில் இருந்த ஆதாரங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகையாக கருதப்படுவதுடன் பாரிய போதைப் பொருள் கடத்தலில் பிக்குகள் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாகவும் பதிவாகியுள்ளது.